ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 6 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வறுபடட்டும். இப்போ பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு ஊறாமல் வரும். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. திருவி வச்சுருக்க ஒரு மூடி தேங்காவை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் அந்த ஈரத்தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வறுந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சாதம் எடுத்து கொட்டிக்கலாம். எவ்வளோ சாதம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சாதம் போட்டு கிண்டிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கேஸ்லேயே வச்சு. ஏன்னா அப்போ தான் உப்பு கரையும். இப்போ டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.